இந்த வீடியோ பார்க்கறதுக்காக நிறைய 12th ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பேரண்ட்ஸும் வந்திருக்கலாம். அதாவது நீட் எக்ஸாம் ஆனது 2025 நடக்க போகுது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்ஸாக இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீட்டுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது கட் ஆஃப்லாம் எகிரி போச்சு. நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லாம் சீட்டு கிடைக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பட் அவங்களோட போர்டு எக்ஸாமில் கோட்டை விட்டுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மார்க்கெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு கோட்டை விட்டுறாங்களா என்னன்னு தெரில. போர்டு எக்ஸாம்லையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லா அப்டேட்டும், அதாவது நீட்டுக்கு இந்த 2025 எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ உங்களுக்கு நம்ம அப்டேட் கொடுப்போம். அதனால வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன மேட்ருனாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் இந்த வருடம் நிறைய மாற்றங்களோட வருது. மாற்றங்கள்லாம் பெரிய மாற்றங்கள் கிடையாது. அதாவது இது வரைக்கும் 200 கொஸ்டினாக வந்தது. இந்த வருடத்தில் வெறும் 180 கொஸ்டின் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுடைய பயாலஜி, அதாவது பாட்னி சுவாலஜியில் வெறும் 45 கொஸ்டின் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மணி நேரம் 20 நிமிஷமாக இருந்த எக்ஸாம் ஆனது இந்த வருடம் 3 மணி நேரம் தான். 180 நிமிஷத்தில் 180 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் மைனஸ் மார்க்கும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணல சார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீட்டுக்கு கோச்சிங்லாம் போய் படிச்சுட்டு இருக்காங்க. கோச்சிங் போய் படிச்சுட்டு இருக்காங்க. ரிப்பீட்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுதி எப்படியாவது MBBS ஆகணுங்கிறத எல்லாரோட கனவும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 37 அதாவது 36 மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி மெடிக்கல் காலேஜ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5050 சீட் இருக்குது. இந்த வருடத்தில் ஏதோ ஒரு 500 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த 5050 சீட்டுக்கே போட்டி எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து அவங்களால இப்போ இன்னைக்கு நீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம தமிழ்நாடு லெவலில் கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா OC, BC, BCM, MBC இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மார்க்கை தாண்டி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் SC, SCA, STக்கெல்லாம் 500 தாண்டி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமையில தான் நீட் எக்ஸாம் இருந்துட்டு இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம் நாங்கள் வந்தால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை இனிமே யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது NCERT சிலபஸ்ஸு ரொம்ப டஃப்பாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. எத்தனையோ மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் MBBS ஆகி எப்படியாவது படிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேரால் இதில் சக்ஸஸ் ஆக முடியலை. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம போர்டு எக்ஸாமில் ஏன் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிடுறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்னி சுவாலஜியில் எத்தனை பேர் நல்லா படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க வைப்போம். 12th உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல், நான் என்னங்க இப்படி நீங்கள் MBBS கனவோட இருக்கிறேன், நீங்கள் போய் பேராமெடிக்கல் படிக்க சொல்கிறீங்க, பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதில் போட்டி போடுறாங்க. நான் என்னுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் இருக்குது. போன வருடம் நம்மளுடைய பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதுக்கு பயங்கர போட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் கட் ஆஃப் கிட்டத்தட்ட 190 தாண்டினா தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லலாம் ஒரு பிஃபார்ம் கோர்ஸு, ஒரு நர்சிங் கோர்ஸு, ஒரு நல்ல இடத்துல போய் படிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதில் கோட்டை விட்டுறாங்கன்னா எதுக்கு? போர்டு எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் போயிடுறாங்க, அதனால கோட்டை விட்டுறாங்க. அதே போல் நமக்கு அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்புறம் வெட்டினரி இருக்குது. இதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக உங்களோட கட் ஆஃபை உயர்த்தினா மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜ்லையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டினரியில் இருக்கக்கூடிய ஒரு 7 கல்லூரிகள்லையும் போய் நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீட் எக்ஸாம் நமக்கு வேணும். அது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. நான் என்னுடைய காலகட்டத்திலலாம் சொல்ல போகணுன்னா 2019 நான் 12th கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்னு ஒன்று ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாவே MBBS ஆயிடலாம், எப்படியாவது ஆகி காமிக்கிறோம் அப்படின்ட்டு எக்ஸாமை போய் நார்மலாக அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நான் அதுக்கப்புறம் ரிசல்ட் கூட பார்க்கல. அதுதான் உண்மையான ரியாலிட்டி. ரிசல்ட் பார்த்தேன், அது ஏதோ ஒரு 50 மார்க், ரொம்ப கம்மி. ஸோ அதெல்லாம் சொல்கிற லெவலுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா எனக்கு நம்மக்கிட்ட ஒரு ஒழுங்கான ப்ரிப்பரேஷன் அப்போ இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் தனியாக அதுக்கும் கிளாஸஸ் போகிறாங்க, போர்டு எக்ஸாமுக்கும் படிக்கிறாங்க. ரெண்டையும் அவங்களால பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை.
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீட் எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே உங்களுடைய போர்டு எக்ஸாமில் தான் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஜேஇ எக்ஸாம்லாம் நிறைய பேர் ஜேஇ வேற நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இப்போ நடக்குது, இந்தியா லெவலில் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு, 2வது செஷன் நடக்க போகுது. ஸோ அதில் நம்மளால அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆக முடியலைன்னா, நம்ம இன்ஜினியரிங் கட் ஆஃபை உயர்த்தணும்னா அதுக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மார்க் ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி மார்க்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிசிக்ஸ் மார்க்கு, உங்களுடைய கெமிஸ்ட்ரி மார்க்கு ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த கட் ஆஃப் இதில் தான் பார்க்கப்படுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி மார்க்கை ஃபுல்லாக எடுத்துடுறாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா பாதி எடுத்துடுறாங்க. அதை வச்சு தான் அந்த கட் ஆஃப். போன வருடம்லாம் ரவுண்டு 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது வந்து 200லேருந்து 160 கட் ஆஃபில் வர்றவங்க தான் ரவுண்டு 1லேயே வந்தாங்க. அவங்களுக்கு தான் நல்ல தலை சிறந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லாம் சீட்டு கிடச்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கட் ஆஃபை உயர்த்தணும். உங்களுடைய பயாலஜி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 தாண்டணும்னா நீங்கள் பாட்னி சுவாலஜியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இது ஒன்று. ஓகேவா? பேராமெடிக்கலுக்கு சொல்லியாச்சு. பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் அலைடு கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம், நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ்லேயே போய் நீங்கள் படிக்கலாம். ஸோ அதுக்கு கட் ஆஃப் முக்கியம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு படிக்கணும்ட்டு நிறைய பேர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா கட் ஆஃப் தேவை. படிக்கலாம், நார்மலாக எங்கே ப்ரைவேட்டில் போய் படித்து ஒரு பிரோஜனம் இல்லை. கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கும் கட் ஆஃப் தேவை. அப்போ அதுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க, TNAU அப்படின்ட்டு. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது, அவங்க தான் நடத்துகிறாங்க. அதுக்கும் உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயோமேக்ஸ் குரூப்பாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது உங்களுடைய அதாவது பயாலஜி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, உங்களுடைய மேக்ஸ், இந்த 4 மார்க்கையும் நீங்கள் கூட்டி அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். மேக்ஸ் மார்க்கையும் எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் பயோமேக்ஸாக இருந்தால். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா அந்த 4 மார்க்கையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட கட் ஆஃப். இல்லைங்க நான் ஒரு சயின்ஸ் குரூப் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பயாலஜி மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி, அப்புறம் அதான் 4 தான், பாட்னி சுவாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 4ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி அதுதான் உங்களோட கட் ஆஃப். ஓகே, இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு தான் நம்ம கனவு. ஆனால் அது இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு தேடணும்ல. அதுக்கு இப்போவே நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஸ்டடி பண்ணணும்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் கூட என்னுடைய சேனலில் சொல்லியிருக்கேன், ஜேஇ எக்ஸாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாணவர்கள் அது இல்லைன்னா அடுத்து வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் கையில் இருக்குங்க, கையில் இருக்கிறத விட்டுட்டு அதை மீறி போய் நம்ம ஒன்று ஆசைப்படுறோம். படிச்சுட்டு இருக்கையிலே நல்லா படிக்கலாம். உங்களுடைய ஸ்கூலில் எத்தனை ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து எவ்வளோ வருதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மா உங்களை போட்டு யாரும் உங்களை போட்டு இனிமேல் வந்து புஷ் பண்ண போகிறது இல்லை. இந்த 12th முடிக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உங்களை யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்புறம் காலேஜ் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அது ஜாலியாக இருக்கலாம்னா காலேஜ் போயிட்டு ஜாலியாக இருக்கலாம்னா அப்புறம் முடிச்சதுக்கப்புறமும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அப்படி தான், லைஃப்னா என்ன பண்ணுறது அப்படி தான். ஸோ அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங். இந்த வெட்டினரி கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் கட் ஆஃப் எனக்கு இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7 கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி, அதாவது வந்து கால்நடை மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் போகணுன்னா நீங்கள் வந்து உங்களோட போர்டு எக்ஸாமில் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் தான் போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் அங்கே பேராமெடிக்கலுக்கு என்ன கட் ஆஃப் எப்படி எடுக்கப்படுதோ அதே போல் தான் இருக்கும். அதாவது உங்களுடைய பயாலஜி மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க, உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை பாதி எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி மார்க்கையும் கூட்டிக்கிறாங்க. இதுதான் உங்களோட கட் ஆஃப். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்மளுடைய முழு நோக்கம் என்னவா இருக்கணும்னா போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும். இருக்கும்போதே அதில் சாதிக்க நினைங்க. இல்லாத நினைத்து வருத்தப்படுறதை விட இருக்கும்போது சாதிப்பது தான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இந்த வீடியோ எடுக்க வந்த முழு நோக்கம், போர்டு எக்ஸாமில் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமில் சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ நீட்டு அப்ளிகேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனாலும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய் டிடிஜிஎஸ்.